ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு கிளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இதற்கு பார்த்திங்க அப்படின்னா நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா அங்கன்வாடி பணியாளர் மற்றும் உதவியாளர் பணிக்கு நாளை முதல் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எந்தெந்த மாவட்டத்திற்கெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதற்கு பார்த்திங்க அப்படின்னா எப்படி ஃபார்ம் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸையும் நீங்கள் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒவ்வொரு ஃபைனல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய அங்கன்வாடி காலி பணியிடங்கள் மொத்தம் ஒரு 7783 காலி பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதாவது அங்கன்வாடி பணியாளர் ஒர்க்கருக்கு பார்த்திங்கன்னா 3886 வேகன்சி, மினி அங்கன்வாடி ஒர்க்கர் பார்த்திங்கன்னா 305, அங்கன்வாடி ஹெல்ப்பர் அதாவது உதவியாளருக்கு பார்த்திங்கன்னா 3592 வேகன்சி. ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7800 வேகன்சிஸ் வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட், அதுபோக ICDS இவங்க மூலமாக பார்த்திங்கன்னா இந்த காலி பணியிடங்கள் வந்து நிரப்பப்படும் நேர்காணல் முறையில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்டம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ அஃபீஷியலாக வந்து அறிவிச்சிட்ருக்காங்க. அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து அறிவிச்சிருக்காங்க. அது போக டோட்டலாக மொத்தம் ஒரு 18 மாவட்டத்துக்கு மேலே அறிவிச்சிருக்காங்க. இது எல்லாமே நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விண்ணப்பங்கள் எப்படி நம்ம பதிவிறக்கம் செய்கிறது எல்லாமே பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் திண்டுக்கல் மாவட்டத்தில் செயல்படும் குழந்தைகள் மையங்களில் காலியாக உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதாவது பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் காலி பணியிடங்கள் அப்படின்னா 154 அங்கன்வாடி பணியாளர்கள், குறு அங்கன்வாடி பணியாளர் மொத்தம் 3, அங்கன்வாடி உதவியாளர் மொத்தம் 78 நேரடி நியமனம் செய்யப்பட உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. மாவட்டத்தில் வட்டாரம் மற்றும் திட்டம் வாரியாக நேரடி நியமனம் செய்யப்பட உள்ள அங்கன்வாடி பணியாளர்கள், குறு அங்கன்வாடி பணியாளர் மற்றும் அங்கன்வாடி உதவியாளர் பணியிடங்களின் எண்ணிக்கை மற்றும் இன சுழற்சி விவரம் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான விண்ணப்பங்கள் பார்த்திங்க அப்படின்னா www.icds.tn.gov.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதற்கு கடைசி தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23/4/2025 மாலை 5:45 மணிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு தொகுப்பூதியம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு அலாட் பண்ணுறாங்க. தொகுப்பூதியத்தில் பணி நியமனம் செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வருடத்துக்கு அப்புறம் அதுக்கடுத்து அவர்கள் சிறப்பு காலமுறை ஊதியத்தின் கீழே ஊதியம் பெறுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 7700 இருக்குது அங்கன்வாடி பணியாளர்னா, குறு அங்கன்வாடினா 5700, அங்கன்வாடி உதவியாளர்னா 4100 இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா 12 மாதம் அதாவது ஒரு வருடம் கழிச்சதுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதிகபட்சமாக வந்து இன்க்ரிமெண்ட்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதிகபட்சமாக 24,200 வரைக்கும் அங்கன்வாடி பணியாளர் கிடைக்கும். குறு அங்கன்வாடி பணியாளர்னா 18,000 கிடைக்கும். அங்கன்வாடி உதவியாளர்னா 12,500 கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான தகுதிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும்தான் இதுக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. கல்வி தகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கன்வாடி பணியாளர் மற்றும் குறு அங்கன்வாடி மினி அங்கன்வாடி ஒர்க்கர் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 12th முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அங்கன்வாடி உதவியாளர் ஹெல்ப்பராக இருந்தாங்கன்னா அவங்க 10வது தேர்ச்சி பெற்றிருக்கணும், அப்போ தான் வந்து அவங்க அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அதுபோக தமிழ் வந்து சரளமாக எழுத படிக்க தெரியணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது தாலுக்கா லெவலில் தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்தந்த போஸ்டிங் எங்கே வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தந்த தாலுக்காவில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. அங்கன்வாடி ஒர்க்கர் மற்றும் மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அப்படின்னா 25 வருஷத்துலேருந்து 35 வருஷத்துக்குள்ளே, அதாவது ஜென்ரல் கேட்டகரி BC MBC இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 25லேருந்து 35 வருஷத்துக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா அவங்க அப்ளை பண்ணலாம். ஒருவேளை அவங்க விதவியாக இருக்காங்க, SC STயாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் 25 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே அவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஒருவேளை அவங்க மாற்றுத்திறனாளியாக இருக்காங்கன்னா 25 வயசுலேருந்து 38 வருஷத்துக்குள்ளே அவங்க இருந்தாங்க, இன்பிட்வீனில் இருந்தாங்கன்னா அவங்க அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒருவேளை அவங்க ஹெல்ப்பர் ஜாப்க்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா 25 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருந்தாங்கன்னா, அதாவது ஜென்ரல் கேட்டகரி BC MBC இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா 25 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கணும். ஒருவேளை இவங்க விதவை SC STயாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஹெல்ப்பர் ஜாப்க்கு அப்ளை பண்ணுறாங்கன்னா 20 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஒருவேளை ஹெல்ப்பருக்கே, அதாவது அவங்க மாற்றுத்திறனாளியாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் 20 வயசுலேருந்து 43 வயசுக்குள்ளே இருக்கிற மாற்றுத்திறனாளிகள் இதுக்கு ஹெல்ப்பர் ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூர சுற்றளவு, அதாவது அந்த ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. தூர சுற்றளவு அப்படின்னா கண்டிப்பாக மையம் அமைந்துள்ள தாலுக்கா ஆஃபீஸில் எங்கே வேகன்சி இருக்குது உங்கள் ஊரில், அதாவது அந்த குக்கிராமமாக இருந்தாலும் அங்கே வந்து வேகன்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேகன்சி லிஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தாலுக்கா ஆஃபீஸில் ஒட்டிடுவாங்க. ஸோ அந்த வேகன்சி வந்து உங்கள் ஊரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ ரொம்ப லாங்கில் இருந்தாலும் அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ அந்தந்த ஊராட்சியில் இருக்கக்கூடியவங்க மட்டும்தான் அப்ளை பண்ணும். அதிகபட்சம் 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ணும். ஒருவேளை அந்த ஊரில் உங்கள் ஊராட்சியில் வேகன்சி இல்லை அப்படின்னா பக்கத்து ஊராட்சியில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் தான்
அதாவது பிடிஓ ஆஃபீஸில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான அப்ளிகேஷன் எல்லாமே சப்மிட் பண்ணோம் அப்படிங்கிறாங்க. இது முழுக்க பார்த்திங்கன்னா விண்ணப்பங்கள் மூலம் தான் பார்த்திங்கன்னா இதை அப்ளை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. விண்ணப்பங்கள் அப்படிங்கிறது ஸோ நாளைக்கு தான் வந்து அந்த விண்ணப்பங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கான வெப்சைட் பார்த்திங்கன்னா www.icds.tn.gov.in அந்த வெப்சைட் மூலமாக தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பதிவிறக்கம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்பிளான டாக்குமெண்ட் தான். உங்களோட டிசி மாற்றுச் சான்றிதழ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கண்டிப்பாக உங்களோட ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் வேணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 10th நீங்கள் உதவியாளராக இருந்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் இருந்தால் போதும். ஒருவேளை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அதே மாதிரி அங்கன்வாடி பணியாளருக்காக விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 10th மார்க் ஷீட் ப்ளஸ் 12th மார்க் ஷீட் வேணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கடுத்தது உங்களோட குடும்ப அட்டை ரேஷன் கார்டு வேணும். அதுக்கடுத்தது உங்களோட ஆதார் அட்டை. அதுக்கடுத்தது ஜாதி சான்று என்ன சுழற்சி முறையில் தான் எடுப்பாங்க. ஸோ அதனால் ஜாதி சான்று வேணும். அதே மாதிரி வாக்காளர் அடையாள அட்டை இது எல்லாமே இருந்தால் போதும் அப்படிங்கிறாங்க. எல்லாமே ஒரு செட்டு ஜெராக்ஸு நீங்கள் ஃபார்மோட அட்டாச் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. செல்ஃப் அட்டஸ்டேட்டட் போட்டு கொடுக்கணும். அதாவது சுய சான்றிதழ் நீங்கள் உங்களோட செல்ஃப் அட்டஸ்டேட்டட்னு எழுதி உங்களோட சைன் நீங்கள் போட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு கடைசி நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் அப்படின்னா 7/4/2025 அதாவது நாளையிலிருந்து நாளை 10 மணிக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகிரும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஸோ 7ஆம் தேதி நாளையிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். வெறும் ஒரு 18 நாள் தான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த 18 நாட்களுக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணி ஆகணும். கடைசி நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23/4/2025 அதாவது ஒவ்வொரு மாவட்டமாக வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம 1 by 1 சொல்லலாம். ஸோ அங்கன்வாடி ஊழியர் பணியிடங்களுக்கு நாளை முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேனி மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், திருப்பத்தூர் மாவட்டம், திருவண்ணாமலை, சென்னை, ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா திருவள்ளூர் இந்த மாதிரி பலதரப்பட்ட மாவட்டங்கள் பார்த்திங்க அப்படின்னா இப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே அதனால் சில மாவட்டங்கள் மட்டும்தான் அதாவது ஒரு 18 to 20 மாவட்டங்கள் மட்டும்தான் இப்போ அப்ளை பண்ணுறதுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா மாவட்டமே பார்த்திங்க அப்படின்னா நாளையிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த லிஸ்ட்டில் வராத மாவட்டங்கள் அதாவது திண்டுக்கல், காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருப்பூர், சேலம், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, சென்னை, தேனி இந்த மாதிரி இந்த மாவட்டங்கள் இல்லாமல் எல்லா மாவட்டங்களுமே பார்த்திங்க அப்படின்னா நாளையிலேருந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது முழுக்க பார்த்திங்கன்னா அந்த ICDS அந்த வெப்சைட்டில் தான் பார்த்திங்கன்னா அதுக்கான ஃபார்ம் அப்ளிகேஷன் வந்து கொடுக்குறாங்க. அந்த அப்ளிகேஷனை நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸோ ஃபில் பண்ணிவிட்டு நம்ம சொன்ன டாக்குமெண்ட்ஸ் அதாவது டிசி 10th 12th மார்க் ஷீட்டு, குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, ஜாதி சான்று, வாக்காளர் அடையாள அட்டை, ஸோ இதெல்லாம் ஒரு செட்டு ஜெராக்ஸு. இந்த ஜெராக்ஸில் நீங்கள் வந்து செல்ஃப் அட்டஸ்டேட்டட் உங்களோட சைன் போட்டு அதுக்கப்புறம் அந்த வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் கொண்டு போய் ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு 10 மணிக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆயிரும். அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உதவிகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.